ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். மகாராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுலதிலக ஈரேழு 14 லோகத்தின் அதிபதி பாரா. அனிருத்தர் ஒரு நெடிய பெருமூச்சு விட்டார். அவர் உள்ளத்தில் ஒரு போராட்டம் நிகழ்ந்தது என்பதை அவருடைய முகம் எடுத்துக் காட்டியது. பின்னர் அவர் கூறினார், தேவி, 25 வருஷங்களுக்கு முன்னால் நான் ஒரு குற்றம் செய்தேன். முதலாக அதை இப்போது தங்களிடம்தான் சொல்லுகிறேன். கரையர் மகளை தேடி வரும்படி தங்கள் தந்தை என்னை அனுப்பினார் அல்லவா? விரைவாக குதிரை மீது செல்லும் ஆட்களுடன் நானும் போனேன். கோடிக்கரை போய் சேர்ந்தோம். அங்கே கொந்தளித்து கொண்டிருந்த கடலில் அவள் கலங்கரை விளக்கின் உச்சியிலிருந்து விழுந்து விட்டாள் என்பதை அறிந்தோம். அந்த பயங்கர காட்சியை நேரில் பார்த்தவர்கள் சொன்னார்கள். தியாக விடங்கரே நடுங்கிய குரலில் நாக்குடரக் கூறினார். அதைத்தான் நானும் தஞ்சாவூருக்கு வந்து என் நண்பரிடம் தெரிவித்தேன். இதில் தங்கள் குற்றம் என்ன ஐயா என்றாள் குந்தவை. குற்றம் இதுதான். கரையர் மகள் கடலில் விழுந்தாளே தவிர அதில் முழுகிச் சாகவில்லை. அந்த கொந்தளித்த கடலில் படகு விட்டு கொண்டு வந்த வலைஞன் ஒருவன் அவளை கண்டெடுத்து படகில் ஏற்றி காப்பாற்றிவிட்டான். கோடிக்கரைக்கு வெகு தூரத்தில் அப்பால் அவன் வந்து கரையேறினான். திரும்பி வரும் வழியில் நான் அந்த கரையேறும் படகை பார்த்தேன். அதிலிருந்த பெண் யார் என்பதையும் தெரிந்து கொண்டேன். அந்த படகுக்காரனிடம் நிறைய பணம் கொடுத்து அவளை பத்திரமாக இலங்கைக்கு கொண்டு போய் சேர்க்கும்படியும் அங்கேயே இருக்கும்படியும் கூறினேன். அவனும் சம்மதித்து சென்றான். நான் திரும்பி தஞ்சைக்கு வந்து கரையரின் மகள் கடலில் விழுந்து மாண்டு விட்டதாக கூறினேன். தங்கள் தந்தைக்கு நன்மை செய்வதாக நினைத்து கொண்டுதான் மனமறிந்து அத்தகைய குற்றத்தை செய்தேன். அந்த குற்றம் இத்தனை காலத்துக்கு பிறகு இப்படி ஒரு விபரீதமான விளைவை உண்டாக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை. இளைய பிராட்டி குந்தவை அப்போது குறுக்கிட்டு, ஐயா, தாங்கள் செய்தது குற்றமாயிருந்தாலும் என் தந்தைக்கு நன்மை செய்யும் எண்ணத்துடனேயே செய்தீர்கள். பிறகு அக்கரையர் மகளை பற்றி தாங்கள் கேள்விப்பட்டு வந்தீர்களா என்று கேட்டாள். ஏன், அடிக்கடி கேள்விப்பட்டுதான் வந்தேன். இளவரசு பட்டம் சூட்டிக் கொண்டதும் சுந்தர சோழர் மதுரை போர் முனைக்கு போனார். நான் காசி க்ஷேத்திரத்துக்கு சென்றேன். சில ஆண்டுகள் அங்கேயே தங்கி வேதாகம சாஸ்திரங்கள் பயின்றுவிட்டு திரும்பி வந்தேன். அப்போது பழையாறையில் ஈசான பட்டரின் தந்தை அந்த கரையர் மகளோடு அந்தரங்கமாக உரையாடி கொண்டிருந்ததைக் கண்டு வியந்தேன். அவர் ஒரு அதிசயமான செய்தியை சொன்னார். அந்த கரையர் மகள் பெரிய பிராட்டியின் அரண்மனை தோட்டத்தில் வந்து சில நாள் தங்கி இருந்ததாகவும் 2 குழந்தைகள் பெற்று அங்கேயே போட்டுவிட்டு ஓடிப்போனதாகவும் கூறினார். எப்போதாவது நினைத்து கொண்டு குழந்தைகளை பார்ப்பதற்காக அவள் ரகசியமாக வருவதுண்டு என்றும் தெரிவித்தார். குழந்தைகள் என்னாயின என்று கேட்டேன். அவர் சொல்ல மறுத்துவிட்டார். அது செம்பியன் மாதேவிக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம் என்று கூறினார். நானும் அதை பற்றி அதிகம் கிளறாமல் இருப்பதுதான் நல்லது என்று சும்மா விட்டு விட்டேன். தேவி, அருள்மொழி குழந்தை பிராயத்தில் காவேரி நதியில் விழுந்துவிட்ட போது அவனை காவேரி அன்னை காப்பாற்றினாள் என்று எல்லோரும் சொல்லுவார்கள் அல்லவா? அப்படி காப்பாற்றியவள் உண்மையில் கரையர் மகள்தான் என்று என் மனத்தில் அச்சமயமே தோன்றியது. தங்கள் உள்ளத்தில் தோன்றியது உண்மைதான் ஐயா. அருள்மொழி ஈழ நாட்டில் அந்த மாதரசியை பார்த்துவிட்டு வந்து அவ்வாறுதான் சொன்னான். ஆனால் இந்த விந்தையை கேளுங்கள். என் தந்தை என்ன எண்ணுகிறார் தெரியுமா? கடலில் விழுந்து இறந்த கரையர் மகள்தான் ஆவி வடிவத்தில் வந்து தம் மக்கள் மீது பழிவாங்குவதாக எண்ணுகிறார். நேற்றிரவு வெளியில் கடும் புயல் அடித்தபோது என் தந்தையின் உள்ள புயலும் வேகத்தை அடைந்தது. இரவு முழுவதும் அவர் தூங்கவே இல்லை. என்னையும் தூங்க விடவில்லை. பழைய கதைகளையெல்லாம் மறுபடி சொன்னார். கடலில் விழுந்து இறந்த அந்த பழிகாரிதான் இப்போது என் பேரில் பழிவாங்குகிறாள்.
அவள்தான் என் அருள்மொழியை கடலில் மூழ்கடித்து கொன்றுவிட்டாள். கரிகாலனையும் அவள் பழிவாங்காமல் விடமாட்டாள் என்று அடிக்கடி அலறினார். என் ஒரு மகனாவது உயிரோடு இருக்கும்போது என்னை கொண்டு போக மாட்டாயா யமனே என்று கதறினார். அவருக்கு எவ்வளவோ நான் சமாதானம் சொல்லியும் கேட்கவில்லை. அதன் பேரிலேதான் நாகைப்பட்டினம் புத்த விகாரத்தில் அருள்மொழிவர்மன் பத்திரமாயிருப்பதைப் பற்றி அவரிடம் சொல்ல வேண்டி நேர்ந்தது. அதற்குப் பிறகு சக்கரவர்த்தி சிறிது ஆறுதலடைந்தாரா? அதுதான் இல்லை. அதன் பிறகு சித்தப்பிரமை இன்னும் அதிகமாகிவிட்டது. முதலில் அந்தச் செய்தியை அவர் நம்பவே இல்லை. ஆனால் நேரில் பார்த்துவிட்டு வந்தேன் என்று சொன்ன பிறகு நம்பினார். ஏன் அவனை அழைத்து கொண்டு வரவில்லை என்று கேட்டார். குளிர் சுரத்துக்குப் பிறகு பிரயாணத்துக்கு வேண்டிய உடல் பலம் வரவில்லை என்றும் விரைவில் அழைத்து கொண்டு வர ஏற்பாடு செய்வதாகவும் கூறினேன். ஆனால் அவனை இப்போது இங்கு அழைத்து வருவதால் ராஜ்யத்தில் ஏற்படக்கூடிய குழப்பத்தைப் பற்றியும் லேசாகச் சொன்னேன். இதை கேட்டதும் அவருடைய மனப்போக்கு வேறு விதமாக திரும்பிவிட்டது. இந்த ராஜ்யம்தான் என் பிள்ளைகளுக்கு யமனாக ஏற்பட்டிருக்கிறது. ராஜ்யம் அவர்களுக்கு இல்லை என்று தீர்ந்தால் என் புதல்வர்கள் உயிரோடு சுகமாயிருப்பார்கள். அதற்காகத்தான் அவர்களை இங்கு அழைத்து வர இவ்வளவு அவசரப்படுகிறேன் என்றார். திடீரென்று இன்னொரு பீதி அவர் மனதில் குடிகொண்டது. உக்கிரமான புயல் காற்றினால் நேற்றிரவு அரண்மனையெல்லாம் கிடுகிடுத்துப் போயிற்று. ஒரு தடவை பேரிடி இடித்து ஓய்ந்ததும் என் தந்தை வெறிகொண்டு விட்டார். மகளே, அருள்மொழியை இனி நான் பார்க்கப் போவதில்லை. கீழே கடலில் தோன்றும் புயல் காற்றுகளையும் சுழிக்காற்றுகளையும் பற்றி எனக்கு நன்றாய் தெரியும். இன்று அடிக்கும் புயலினால் கடற்கரையில் தென்னை மர உயர அலைகள் எழும்பும். உள்நாட்டில் வெகு தூரம் கடல் பொங்கி வந்து மூழ்கடிக்கும். காவேரி பட்டணத்தை அன்று ஒரு நாள் கடல் கொண்டது போல நாகைப்பட்டினத்தையும் கொண்டு போனாலும் போய்விடும். அதிலும் கடற்கரைக்கும் கால்வாய்க்கும் மத்தியில் உள்ள புத்த விகாரம் ஒரு நாளும் தப்பிப் பிழைக்காது. அந்த பழிகாரி கரகர் மகள் கடலில் என் மகனை கொண்டு போக முடியவில்லை. அதற்கு பதிலாக கரையிலேயே வந்து என் மகனை கொல்லப் போகிறாள். நான் போய் இதோ அவளை தடுத்து என் மகனை காப்பாற்றப் போகிறேன் என்று கதறிக்கொண்டு எழுந்திருக்க முயன்றார். அந்த முயற்சியில் தளர்ச்சியுற்று படுக்கையில் விழுந்தார். ஐயா, அப்போது என் தந்தை விம்மி அழுத குரலை கேட்டால் கல்லும் மலையும் உருகிவிடும் என்றாள் இளைய பிராட்டி. அவளுடைய கண்களில் அப்போது தாரை தாரையாக கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. குந்தவை கண்ணீர் விடுவதை பார்த்துவிட்டு வானதியும் விம்மத் தொடங்கினாள். உலகத்தில் எத்தனையோ இன்ப துன்பங்களை பார்த்தவரான அனிருத்த பிரம்மராயரின் இரும்பு நெஞ்சமும் இளகியது. சக்கரவர்த்தி இப்போது படும் கஷ்டங்களுக்கெல்லாம் காரணமானவன் இந்த பாவிதான். என்ன பிராயச்சித்தம் செய்து அந்த பாவத்தை தீர்த்து கொள்ளப் போகிறேனோ தெரியவில்லை என்றார். ஐயா, தங்களுக்கு தெரியாதது ஒன்றுமில்லை. ஆயினும் எனக்கு தெரிந்ததைச் சொல்லுகிறேன். அந்த கரையர் மகள் இறந்து விடவில்லை, உயிரோடு இருக்கிறாள் என்பதை தந்தைக்கு தெரிவித்துவிட்டால் அவருடைய துன்பம் தீர்ந்து மன அமைதி ஏற்பட்டுவிடும். அதைச் சொல்வதற்காகவே தங்களிடம் வந்தேன். எப்படியாவது என் பெரியன்னையை அழைத்து வர ஏற்பாடு செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்ள வந்தேன். ஆனால் தாங்களே அதற்கு பிரயத்தனம் செய்திருக்கிறீர்கள் என்றாள் இளைய பிராட்டி. ஆமம்மா, நானும் அத்தகைய முடிவுக்குத்தான் வந்திருந்தேன். மந்தாகினி தேவி உயிரோடு இருக்கும் விபரத்தை சக்கரவர்த்தியிடம் தெரிவித்துவிட தீர்மானித்து விட்டேன். ஆனால் வெறுமனே சொன்னால் அவர் நம்ப மாட்டார். முன்னே நான் கூறியது பொய், இப்போது சொல்வதுதான் உண்மை என்று எவ்விதம் அவரை நம்பச் செய்வது? அதற்காகவே இந்த தேவியை இங்கே அழைத்து வரச் செய்த பிறகு சொல்ல எண்ணினேன். நேரிலே பார்த்தால் நம்பியே தீர வேண்டும் அல்லவா? அதற்காகவே முக்கியமாக இலங்கை தீவுக்குச் சென்றிருந்தேன். ஆனால் தங்கள் தம்பியோடும் பெரிய வேளாரோடும் சதி செய்வதற்காக நான் ஈழ நாட்டுக்குப் போனேன் என்று பழுவேட்டரையர்கள் சக்கரவர்த்தியிடம் சொல்லியிருந்திருக்கிறார்கள். அது இல்லை என்று நிரூபிப்பதற்காக வேணும் மந்தாகினி தேவியை தங்கள் தந்தையின் முன்னால் கொண்டு போய் நிறுத்தப் போகிறேன் என்றார் அனிருத்தர். இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். தன் தம்பிய
நாகப்பட்டினம் சூடாமணி விகாரத்தில் இருக்கும்படி செய்ததால ஏற்பட்டிருக்கிற விபரீத பலனை எண்ணி வேதனைப்படுறா குந்தவை. ஆறுதலா சொல்றார் அனிருத்தர். ஒன்றும் நேர்ந்து விடலையே, நடுக்கடல்ல காப்பாற்றின கடலரசன் இப்போ கரையில பத்திரமா இருக்கும்போது தீங்கு செய்வானா? ஆனா தந்தை மகளிடம் கதறியபடி சொன்னதை கேட்டோம். கடற்கரைக்கும் கால்வாய்க்கும் மத்தியில் இருக்கிற புத்த விகாரம் புயலுக்கு ஒருபோதும் தப்ப முடியாது. என் மகன் கடல்ல இருக்கும்போது அந்த கரையர் மகளால கொண்டு போக முடியல, அதுக்கு பதிலாக கரையிலேயே கொல்ல போறா. நேர்களே, இக்கட்டான இந்த நிலையில மந்தாகினி தேவி உயிரோடு தான் இருக்கிறா என்பதை சுந்தர சோழர் நம்பணும்னா அவளை அவர் நேர்லயே பார்க்க செய்யணும். அழைச்சிக்கிட்டு வர பூங்குழலியும் அனிருத்தரின் சீடனும் போயிருக்காங்க. வெற்றிகரமா அந்த வேலையை செஞ்சு முடிப்பாங்களா? சில சொற்களை சற்று நுணுகி பார்க்கலாம். மான், இது மாட்சிமையை குறிக்கும். மாண்பு, அழகு, பெருமை, மாட்சிமை, இதையெல்லாம் உள்ளே அடக்கியது. மாண்டல், இந்த சொல் மாட்சிமைப்படுதல் என்பதோட இரத்தல் என்கிற பொருளையும் கொண்டிருக்கிறது. மாள் என்கிற சொல்லை அடிப்படையாக கொண்டு இரத்தல் என்கிற பொருளையும், மான் என்பதை கொண்டு மாட்சிமைப்படல் என்ற பொருளையும் தருது. மாண்ட என் மனைவியோடு மக்களும் நிரம்பினர். முதுமைக்கான அறிகுறிகள் எதுவும் தம்மிடம் இல்லாமைக்கு பல காரணங்களை சொல்றார் பிசிராந்தையார். அவற்றில் ஓர் அம்சம் குடும்பம், மேன்மையான குணங்கள் கொண்ட மனைவி, அறிவு நிரம்பிய பிள்ளைகள். இன்னொரு எடுத்துக்காட்டு மடியின்மை என்கிற அதிகாரத்தில் இடம்பெறும் குரட்பா. குடிமடிந்து குற்றம் பெருகும், மடிமடிந்து மாண்ட முயற்று இளவர்க்கு. சோம்பலுக்கு அடிமையாகி நல்ல முயற்சி இல்லாமல் வாழறவங்களுக்கு குடியின் பெருமை அழியும், குற்றம் பெருகும். மாண்ட, நல்ல, சிறந்த, மாட்சிமைப்பட்ட. முயற்று என்றால் முயற்சி. ஆகான்னு வியக்க செய்கிற முன்னோட்டுகளில் ஒன்று ஆ. வடமொழியில் கம்னா போதல், ஆகம் அப்படின்னா வருதல் என்று பொருள், திரும்பி வருதல். ஆகமம் என்ற சொல்லுக்கு வந்து சேருவது, அதாவது தொன்று தொட்டு பின்பற்றி வந்த விதிகளை போற்றி வந்தபடியே பின்பற்றுவது. 4 பகுதிகளை கொண்டது ஆகமம். ஞானபாதம், யோகபாதம், கிரியாபாதம், சரியாபாதம். சரி, முன்ன நான் கூறியது பொய், இப்போது சொல்வதுதான் உண்மை என்று எவ்விதம் சக்கரவர்த்தியை நம்பச் செய்வது? மிகவும் சிக்கலான இந்த நிலையை எப்படி கடக்கப் போறார் அனிருத்தர்? பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.